ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கேன். என்னத்த சௌக்கியங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகி போச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கிராஷ்ன்னு சொல்கிறதா, ஸ்லம்ப்னு சொல்கிறதா, கம்ப்ளீட்டாக கிட்டு 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 கிட்டுன்னு சரிவு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆல்மோஸ்ட் $88,000 $89,000 கிட்ட இருக்கிற பிட்காயின் சடனாக இப்போ ஸ்லைட் ஆகி ஸ்லம்ப் ஆகி கிராஷ் ஆகி $81,000 லோ வந்திருக்கு. நாட் ஓன்லி பிட்காயின் மாத்திரம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் அதர் ஆல்ட் காயின்ஸ், மேஜர் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே, ஆல்ட் காயின்ஸ் மெமி காயின்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகுது, கிடுக்கிடுன்னு கிராஷ் ஆகுது. இது மேஜர் கிராஷ். இது இந்த மாதிரி நம்ம கிராஷ் பார்த்தது 2022 ஜூனில் பார்த்தோம். ஜூன் 17ஆம் தேதி 16ஆம் தேதி, டேட் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. 2022 பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி கிராஷ் ஆகுது. அந்த டைமில் கிராஷ் ஆனது மெயின் ரீசன் எஃப்டிஎக்ஸ்னு ஒரு அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சு, அவன் ஒரு சீட்டிங் கேஸில் மாட்டினான். அதால் கொலாப்ஸ் ஆச்சு மார்க்கெட். இப்போ திருப்பியும் எதுக்கு இந்த வீக்கில் நமக்கு இந்த வீக் பிகினிங்லேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஊசலாடிக்கிட்டே இருந்தது. அப்படி இப்படி 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 கொஞ்சம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $90,000 $91,000 $92,000 கிட்ட ஊசலாடிக்கிட்டே இருந்தது. அப்போவே எனக்கு கொஞ்சம் சஸ்பிஷனாக இருந்தது, இது என்னடா என்ன ஆக போகுது மார்க்கெட்டு. ஏன்னா அந்த மாதிரி நிற்கக்கூடாது, ஏறினா ஏறணும், இல்லை சரிஞ்சா சரிங்கணும். இந்த மாதிரி ட்ராப்ஸ் வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் பிட்காயின் அங்கேயே இண்டிகேஷன் காட்டுது. நமக்கு கரெக்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வருது. அங்கே என்னடா மார்க்கெட் என்ன கொலாப்ஸ் ஆகுமான்றது டவுட் வந்தது எனக்கு. நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால் நான் வீடியோ பண்ணல. நேற்றே எனக்கு கொஞ்சம் சஸ்பெஷனாக இருந்தது. நேற்றே வீடியோ பண்ணி சொல்லியிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா இருந்துட்டு. சொல்ல முடியாதுங்க, மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் யார் தான் என்ன சொல்ல முடியும். இப்போது யாரையும் விற்க சொன்னால் அவசரப்பட்டு விற்பீங்களா? விற்க மாட்டீங்களா? இதுக்கு மெயின் காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, அமெரிக்காவில் இந்த இடிஎஃப்ஸ் கம்பெனிஸ் அதில் மெயினாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் பிளாக் ராக்னு ஒரு கம்பெனி, இடிஎஃப்ஸ் அவங்களுக்கு அவங்க கிளைண்ட்ஸுக்கு ஃபுல்லு லிவரேஜ் 10x லிவரேஜ் கொடுத்து ஸ்பாட்டில் வாங்கிக்கிறதுக்கு, இடிஎஃப்ஸ் வாங்கிக்கிறதுக்கு பணம் கொடுத்து சடனாக இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, கிராஷ் ஆகிற மாதிரி இருக்குன்னு அவங்களெல்லாம் விற்க சொல்லி ப்ரெஷர் கொண்டு கிடுகிடுன்னு விற்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 900-1000 காயின்ஸ் கிட்ட பிட்காயினை சடனாக அவங்க டம்ப் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் கொண்டு கிடுக்கிடுன்னு விற்க ஆரம்பித்தாங்க. இதுதான் மெயின் ரீசன் நடந்திருக்கிறது. இதனால் சடனாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கிராஷ் ஆச்சு. எதுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை வந்ததுன்னா, முந்தா நாள் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேற்று காலையில் நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் 6:30-7 மணிக்கு ஒரு என்விடியான்ற ஒரு ஏஐ கம்பெனி, ஏஐ சிப்ஸும் கண்டக்டர்ஸும் தயாரிக்கிற கம்பெனி ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அதால் பயப்படுறாங்க. ஏஐ பபுள் எங்கே வரப்போகுதோ, வெடிக்குமோ, என்ன ஆகும் கிரிப்டோ கரன்சிக்கும் அந்த ஏஐ டெக்னாலஜிக்கும் லிங்க் இருக்குது, அந்த கம்பெனிக்கும். அதுவும் பெரிய கம்பெனி, அது $5 trillion காயின் கம்பெனி, $5 trillion கம்பெனி. அது அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் நேற்று காலையில் வந்தது. நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் 6:30 மணிக்கு வந்தது. பாசிட்டிவாக இருந்தது, நல்லா மேலே ஏறி இருக்குது. 3% ரைஸ் ஆச்சு, ஷேரு நல்லா மேலே போச்சு. நேற்று நைட் அமெரிக்கன் மார்க்கெட்டில் கூட நல்லா மேலே போச்சு. க்ளோசிங் டைமில், அமெரிக்கா மார்க்கெட் க்ளோசிங் டைமில் விற்க ஆரம்பித்தாங்க அந்த ஷேரை. கிடுகிடு சரிவு ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில் பார்த்தாக்கா ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஷேர் கிட்டத்தட்ட இன்னைக்கு டவுன்ஃபால் 3% மேலே டவுன் ஆச்சு.
நேற்றுக்கு ஏறின ஒரு 3%, இன்னைக்கு டவுன் ஆனது 6% சடனாக ஸ்லைட் ஆச்சு அது ஷேர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டினியூஷன் ஸ்லைடு இன்னும் இருக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் பபுள் கூட இருக்கு மிக்க சேகரத்தில் அப்படின்றாங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் எவ்வளோ டவுன்ஃபால் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியல. ஸோ டெஃபினட்டாக திருப்பியும் 80,000 பிரேக் பண்ணி $75,000 வரைக்கும் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, கிரிப்டோவில் ஏதோ ஒரு $70,000 கூட வரலாம். இது ஒரு பேரிஷ் மார்க்கெட் ஆகிப்போச்சு, டோட்டலாக பேரிஷ் மார்க்கெட் ஆகிப்போச்சு. இப்போ திருப்பியும் நமக்கு வேண்டியது என்னன்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, எத்தனை நாள் பிடிக்கும் இந்த ஸ்லைட்லேருந்து திருப்பம் ரீகெயின் ஆகிறதுக்கு, ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட்டுன்றது. கண்டிப்பாக உடனடியாக எதுவும் நடக்காது. உடனடியாக 2-3 நாளில் எதுவும் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் மந்த் எண்ட் வருது. மந்த் எண்ட் டைமில் நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே ஃப்ரைடே அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே, பிளாக் ஃப்ரைடே இந்த மாதிரி எல்லாம் வரதால ஜாஸ்தி மூமெண்ட் இருக்காது நெக்ஸ்ட் வீக். இப்போக்கே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹாலிடே மூடில் போயிட்டாங்க. நம்ம இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவில் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ், அமெரிக்கான்னு ஆல் ஓவர் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம், கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேரிஷில் இருக்காங்க. அவங்க வித்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கும் பிளாக் ஃப்ரைடேக்கும். அந்த மாதிரி நிலைமையில் இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி செல் ஆஃப்ன்றது நடக்கும். இப்போ இது திருப்பி ரைஸ் ஆகணும்னா ஒரே ஒன்று என்னன்னா, டிசம்பர் 10 அன்னைக்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களால தான் இந்த ஃபால் வந்தது. இந்த சடன் ஃபால் எதுக்கு வந்ததுன்னா, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்க டிசம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹாக்கிஷா வெப்பம் தவிர்த்து கட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாரு. அதனால் வந்த பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் சார் சீரியஸாக ட்ரை பண்ணுறாரு, எப்படியாவது நீங்கள் டிசம்பரில் ஒரு ரேட் கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி அமெரிக்கா டைம் பிரகாரம் 8:30 மணிக்கு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஸ்பீச் இருக்கு. அது நமக்கு மிட்நைட் ஆகும். அவர் என்ன சொல்ல போறாரு இந்த ரேட் கட் பற்றி, ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் இயர் தான் இன்னுமே பாசிபிலிட்டி இருக்கும், இதுக்குள்ள நாங்கள் இந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாது. மேஜராக வந்த ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த டாட்டாஸ், எக்கனாமிக்கல் டாட்டாஸு, நேற்று முந்தா நாள் வீடியோவில் நான் சொன்னேன், நேற்று தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாட்டா, ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா வரும் அமெரிக்காவில் அப்படின்னா, அது ஆக்சுவலாக செப்டம்பர் டாட்டா வந்தது. ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா செப்டம்பர் ஆல்ரெடி வந்த டாட்டா தான் திருப்பியும் அது ரிவைஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாக்டாக கொடுத்தாங்க, அந்த பேஸ் பண்ணி ஸ்வீகரசு. அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் கூட இந்த இன்வெஸ்டர்ஸ் அதை ஏற்றிக்கல. ஏன்னா அவங்க மெயினாக கேட்குறது அக்டோபர் நவம்பர் டாட்டா சொல்லுங்கள், அதை பார்த்து சொன்னீங்கன்னா தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோட இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேலே எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அக்டோபர் நவம்பர் கம்பல்சரியாக டிசம்பர் 10 அந்த டாட்டா வந்தால், அது நான் நினைக்கிறேன் டிசம்பர் 6 7 அந்த பீரியடில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டாட்டா வந்ததுன்னா ஒருவேளை அவங்க 10 டிசிஷனில் நாங்கள் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறோம், பரவாயில்ல இன்ஃப்ளேஷன், ஏன்னா அமெரிக்காவுக்கு அதிகமாக இன்ஃப்ளேஷன் வருது இந்த டேரிஃப்ஸ் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இன்டென்சிஃபை இருக்குது ரஷ்யா உக்ரைன் வார். அவங்க ரஷ்யாக்காரனை எவ்வளோ சொன்னாலும் நிறுத்த மாட்டேன்றாங்க, இன்னும் பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க உக்ரைன்காரனை. இப்போ அமெரிக்கா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இந்த உக்ரைனோட சேர்ந்து ரஷ்யா கூட போர் நடத்தணும் அப்படின்னு ஒன்று டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதை பற்றி பிளான் பண்ணுறாங்க, இன்னும் ஃபைனல் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணல, பிளான் பண்ணியிருக்காங்க.
இன்னொன்று சாங்ஷன்ஸ்ன்றது அதிகம் பண்ணிட்டாங்க ரஷ்யா மேலே. அதுதான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிவு வருது. இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஓகே நாங்கள் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் பவுன்ஸ் பேக் ஆகாது. நான் நினைக்கிறது மேபி நம்ம ஒன்றுமே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னும் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, டவுன் சைடுக்கு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா நான் கால்குலேஷன் பண்ணுறது $75,000 வரைக்கும் வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆனால் பரவாயில்ல. இல்லை அதுக்கும் கீழே போனால் இன்னும் $70,000 கூட பார்க்க வேண்டிய நிலைமை வருமோன்ற சந்தேகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எப்போ உங்களுக்கு பிட்காயின் அவ்வளோ ஃபால் ஆகுதோ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஃபால் ஆகும். என்னங்க எத்தீரியம் 2,60,000 கிட்ட வந்துடுச்சு. எத்தீரியம் சொல்லானா 12,000 11,000 கிட்ட வந்துருக்கு. இந்த மாதிரி கிராஷ் ஆகிட்ட மார்க்கெட்டு என்ன பண்ண முடியும்? இந்த மார்க்கெட்டில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எந்த காயினும் எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் கீழே வந்துருக்கு. இன்னும் 150 ரூபாய் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் எதுவும் அர்ஜென்ட் பட்டு இப்போ எதுவும் காயின்ஸ் எதுவும் வாங்காதீங்க. நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சுச்சுவேஷனில் ஏதோ ரிஸ்க் எடுக்காதீங்க. ஐயோ டிப்ஸாக வருது, நல்ல டிப்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் பண்ணிக்கலாம்னு அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா ஏறிக்கிட்டு போட்டோம் பார்க்கலாம். ஏன்னா அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸே ஏறும், அது பார்த்துக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு இப்போ வாங்கி ஏதோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அமெரிக்காவில் இந்த லிவரேஜ் லிக்விடேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. லிக்விடேஷன் கம்ப்ளீட்டாக லிக்விடேட் பண்ணிட்டாங்க. எப்போ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10x கடனுக்கு பணத்தை வாங்கி ஏகப்பட்ட காயின்ஸ் வாங்கிட்டாங்க ஸ்பாட்டில். நமக்கு இந்தியாவில் கொடுக்கறது இல்லை, அங்கே அமெரிக்காவில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க. அவங்க கடன் அடைக்கிறதுக்காக கிடுகிடுன்னு விற்று தொலைக்கிறாங்க மார்க்கெட்டில். இந்த மாதிரி நடக்குது. இப்போ இருக்கிற நிலவரம் இதுதான் மார்க்கெட் நிலவரம். பயங்கரமாக சரிவில் இருக்குது. பார்த்துக்கங்க. கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு வீக்கு எப்படி இருக்கும் மண்டே தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். இன்றைக்கி நைட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம், அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒன்று முடிவு எடுக்கிறதா தான் பார்த்துக்கங்க. பட் திங்கக்கிழமை மேலே தான், நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் நினைக்கிறது. ஒன்றுமே நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம ஏதாவது முடிவு எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ எண்டில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த CoinDesk எக்ஸ்சேஞ்ச் லிங்க் அனுப்ப சொன்னாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் கேவைஸ் பண்ண 1 ஹவருக்கு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஏதோ ரிஸ்க் எடுத்து என்ன ஆகட்டும் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக போகிறது அந்த மாதிரி அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது மாதிரி சொல்லி நான் இப்போ உங்களோட ஒவ்வொன்று வித்துற சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இத்தனை நாள் ஆச்சு, ஓகே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 15-20 நாள், டிசம்பர் 10ஆம் தேதி நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். அதால் ஜாஸ்தி பயப்படுறதுக்கு இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.